நாம் ஜெபிக்க போகிறோம் செய்திக்காக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். எங்களுடைய உண்மையான தன்மையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பியும். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். உமக்கு கீழ்ப்படிய, நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படுகிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம்னா கடிதம். அதில் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 1லிருந்து 10 வரைக்கும். நான் 8வது வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கடவுளை முதன்மையாக வச்சாதான் அவர் நம்ம முதன்மையாக வைப்பார், நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் கேட்பார். அதுதான் அங்கே சொல்லியிருக்கு. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, ஏன்னா கிருபையினால தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி என்னுடைய பாவம் எனக்கு முதுகு பின்னதாக தூக்கி வீசி எறியப்பட்டிருக்கிறது. ஆமாம் தானே? உண்மைதான், வீசி எறியப்பட்டிருக்கிறது. ஆகினால நான் பாவி இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. பாவிகள் தான், பாவி தான். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பொதுவாக பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி ஸ்கூல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருன்னா ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்களா? இல்லை. ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். ஸ்கூலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கை கழுவுறதுக்குன்னு ஒரு தனியாக ப்ராக்டிஸ் வேறு கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாதுல்ல? இருக்குது. நான் ஆசிரியராக ரிட்டையர்ட் ஆகிற அந்த சமயத்திலேயே இந்த பகுதி ஒன்று வந்தது, இந்த ப்ராக்டிஸ் ஒன்று வந்தது. பிள்ளைகளுக்கு கைகளை எப்படி கழுவுவது அப்படின்னு தனியாக சொல்லிக் கொடுக்கணும். எங்களுக்கெல்லாம் சிஆர்சி மீட்டிங் அப்படின்னு ஒன்று மாதத்திற்கு ஒரு முறை நடக்கும். அந்த மீட்டிங்கில் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கை கழுவுவது, எப்படி சாதாரணமாக நம்ம கை வீட்டில் நம்ம கழுவுறதில்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அந்த மாதிரிலாம் கழுவுறத சொல்லலை அவங்க. இந்த இடுக்குகள் எல்லாம் எப்படி கழுவணும், எப்படி சோப் போடணும், அந்த லிக்விட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது எப்படியெல்லாம் போடணும், எவ்வளோ நேரம் கழுவணும் அப்படின்னு கூட சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. இது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கொரோனா பீரியடில் 2வது உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாக்டர் டேவிட் ஸ்டீவன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் கிறிஸ்தவ மற்றும் பல் மருத்துவ செய்தி கையேட்டில் தன் உடன் பணியாளர்களுக்கு சில செயல்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கியிருந்தாராம். அதுலேயும் அவர் ஒரு பெரிய டாக்டரு. அதிலும் குறிப்பாக பல் டாக்டர்களுக்கு, அவருடைய டாக்டர்களுக்கும் சொல்கிறாரு, பல் டாக்டருக்கும் சொல்கிறாரு. அவருடைய எழுதி வைத்த குறிப்பேட்டில் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்கிறாராம். என்ன ஆலோசனைகள் அவர் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த அறுவை சிகிச்சைக்கு தியேட்டர் இருக்கும். அந்த தியேட்டருக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை அரங்கம் அப்படின்னு ஒரு போர்டு ஒன்று இருக்கும். தமிழில் நான் சொல்கிறேன், இல்லை ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்குள்ளார நுழைஞ்ச உடனே அங்கே இருக்காது அது. அதன் பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு அறை இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அறைக்குள்ளார போனவொன்னே தான் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. 4வது அறைக்குள்ளார போனோம்னா தான் ஆப்ரேஷனே பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன பண்ணணுமா, நன்றாக தேய்த்து சுத்திகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை ஒரு முறை ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த தியேட்டரை நல்லா என்ன பண்ணுவாங்க, சுத்திகரிப்பார்கள். நல்லா அந்த மருந்துக்கிறதெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. அதன் பிறகு ஒருவேளை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில கருவிகளை வச்சுருப்பாங்க. ஒரு பல் டாக்டர்னால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில கருவிகளை வச்சுருப்பாங்க. பல்லுக்குள்ளார வாய்க்குள்ளாரெல்லாம் அந்த கருவிகளை வச்சு பார்ப்பாங்க. அதனால் அந்த கருவிகள் ஒருவருக்கு பயன்படுத்தின பிறகு அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்களாம், சுத்திகரிப்பார்கள். இது செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார்? டாக்டர் ஸ்டீவன்ஸ் என்பவர் சொல்கிறாரு. ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில பல் மருத்துவர்கள் சுத்திகரிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலையாம். சில வருஷங்களுக்கு முன்னால்
இந்த சுத்திகரிப்புக்கு உடனே அதை சுத்தம் பண்ணணும். சாதாரண தண்ணீர்லலாம் கழுவி வைக்கக்கூடாது. அதை சாதாரண தண்ணீர்லலாம் கழுவக்கூடாது. அதுக்கு சில லிக்விடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு சுத்திகரித்து தான் வைக்கணும். அதுக்கு அந்த மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களாம், அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியெல்லாம் ஒன்றும் சுத்திகரிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு அவர்கள் சொன்னார்களாம். அதனால் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பல் மருத்துவமனைகளில், குறிப்பாக மருத்துவமனைகளில் தொற்று நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் எடுக்கடா சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், அப்படியானா இந்த சுத்திகரிக்காததுனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், பல மருத்துவமனைகளில் தொற்று நோய்கள் அதிகமாக வந்துச்சான். சாதாரணமாக ஒரு பல்லில் அந்த கருவிகளை பயன்படுத்தி பல்லை இது பண்ணி எடுக்கிறது, பிடிக்கிறது, அதில் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். அதன் பிறகு அந்த கருவிகளை சுத்திகரிக்கணுமா, ஏன்னா அதே கருவியை தான் நம்ம பயன்படுத்துவோம். அதை பயன்படுத்தும் பொழுது அது சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பஞ்சு, சில பேண்டேஜ் போடுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவியில் வேக வைப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்ஸுங்களா இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்க ஆவியில் வேக வைப்பாங்க. அதை எடுக்கும்பொழுது கூட கையில் எடுக்க மாட்டாங்க. ஒரு கத்திரிக்கோல், அது ஒரு சிமிட்டி அந்த மாதிரி வச்சு தான் அதை எடுப்பாங்க. எடுத்து தான் சுற்றுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள். நான் பல முறை உங்களுக்கு சொல்லிடுறேன், பஸ்ஸில் போனீங்கன்னா கூட உங்களை சுற்றி முற்றிலும் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படி ஏறி உட்காந்தோடனே கண்ண முடிக்கணும், தூங்கின்னு போய்கினே வேண்டியது, தூங்கினே போக வேண்டியது. நான் ஒரு விஷயம் நடந்தது நான் சொல்கிறேன் பாருங்கள். 76Cயில் காஞ்சிபுரத்துலேருந்து நான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால், இப்போ கிடையாது. அது 76Cயில் போய்கிட்டு இருக்கிறேன். போய்கிட்டு இருக்கும் பொழுது சுங்காசத்திரத்தில் போன உடனே நான் நின்றுக்கிட்டு தான் போயிட்டுருக்கிறேன். பெண்களுக்கு தனியாக சீட் இருக்குது, ஆண்களுக்கு தனியாக சீட் இருக்குது. இல்லை, பெண்கள் சீட்டு காலி இருந்தால் விட நான் அதில் போய் உட்கார மாட்டேன். ஏன் தெரியுமா? பெண்கள் யாருன்னொன்னே எழுந்துறா அப்படின்வாங்க. என்னத்துக்கு அந்த மரியாதை குறைவாக நம்ம நடந்துக்கணும், அவங்க பேசணும் அப்படின்ட்டு நான் நின்றுக்கினே வருவேன். ஏந்திரா அப்படின்வாங்க, சொல்லுவாங்க, சிலர்லாம் சொல்லுவாங்க. அதனால் நான் அதில் உட்காரதில்லை. 2 லேடிஸ் வெள்ளை புடவை கட்டிக்கின்னு 2 பேர் ஏறி உட்காந்தாங்க. அவங்க யாருன்னா பெந்தகோஸ்த சபையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். 2 பேர் ஏறினாங்க. எங்கே? சுங்காசத்தத்தில். பெரும்புந்தூரில் வந்த உடனே ரெண்டு பேர் முதல்ல ஏறினாங்க. ஒருத்தர் கேரிங்காக இருக்கிறாங்க. அவங்க 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 கருவுற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கிட்ட இருக்குன்னு வச்சிங்களேன். அவங்க ஏறிட்டாங்க. கணவனும் கூட ஏறி இருக்கிறார். கூட நல்ல நிறைய குடிச்சிட்டு ஒருத்தர் ஏறி இருக்கிறான். ஒருத்தர் ஏறினான். கொஞ்ச நேரம் அவன் என் பக்கத்தில் தான் நின்றுந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்த உடனே அந்த ஆள் பக்கத்தில் அந்த பெரியவர் இன்னும் ஒருத்தர், என்ன மாதிரி ஒருத்தர்னு வச்சிங்களேன், அவர் பக்கத்தில் அவங்க மனைவி நிற்கிறாங்க. அவங்க மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. இடம் இல்லை. அந்த 2 பெண்கள் வெள்ளை சாரி கட்டினவங்க உட்காந்துன்னுக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த குடிச்சிருந்தான் அவன் என்ன பண்ணான், இவங்களை பார்த்து கேட்குறான். யார்? அந்த 2 பேர் பார்த்து, ஜே ஏந்திரு அப்படின்னா. நான் என்ன நடந்தது அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா இவர் என்னடா பேர சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நடந்ததை நான் அப்படியே சொல்கிறேன். ஏந்திரு. அது பாவம் நின்றுன்னு வருது, நீங்கள் 2 பேர் உட்காந்துங்கிறீங்களே, என்ன அர்த்தம்? ஏந்திரு அப்படின்னா. நீங்கள் 2 பேர் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு கம்முன்னுட்டான். முதல்ல யார் மேலே கோவம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல என் மேலேயே எனக்கு கோவம் வந்துச்சு. நீ சொன்னிய, எவனோ ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தால் அவன் சொல்லிட்டான், ஏம்மா கொஞ்சம் எழுந்துருங்களா, அவங்களுக்கு இடம் விடுங்களா அப்படின்னாவது சாதாரணமாக பன்மையாக சொல்லியிருக்கலாம், தன்மையாக சொல்லியிருக்கலாம். நான் சொல்லலையே. என் மேலே தான் முதல்ல எனக்கு கோவம் வந்தது. அதுக்கப்புறமா அவங்க மேலே கோவம் வந்தது. அதெல்லாம் விட்டுருங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பஸ்ஸில் போனீங்கன்னா, ட்ரெயினில் போனீங்கன்னா, எங்கே போனாலும் எதில் போனாலும் சுற்றி முற்றிய பாருங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதை ரசிங்க. அதில் என்ன விஷயங்கள் அடங்கி இருக்கிறதுன்னு யோசிங்க. அதை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையோட கூட லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்டீவன்சன் அப்படின்றவர் பண்புகளை குறித்து சொல்கிறாரு. இது ஒரு பண்புன்றார். சுத்திகரிப்பது ஒரு பண்பு அப்படின்றார். இந்த பண்பு அப்படியே பைபிளில் எடுத்துன்னு போய் அவர் சேர்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் மரம் நடுறேன்னு வச்சுங்களேன். என்ன நினச்சி நம்ம நடுவோம்? இந்த எலுமிச்சம்பழம் மரம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நிறைய எலுமிச்சம்பழம் கொடுக்கணும். ஐயர் விட்டாண்ட ஒரு மரம் இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 24 மணி நேரமும் மட்டும் இல்லை,
365 நாளும் அது காய்ச்சி நக்குது. பொதுவாக வந்து ஒரு ஒரு பீரியட் இருக்குல்ல, ஒன்றுத்துக்கும் வாழை மரத்துக்கு ஒரு பீரியட் இருக்குது. வாழை மரம்லாம் காய்ச்சினா இருக்குன்னு வச்சிங்களேன். சில மரங்களுக்கெல்லாம் அத்தி மரம், அந்த மாதிரி புளிய மரம், பனை மரம், இதுகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. ஆனால் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு கூட ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது. ஆனால் அது 365 நாளும் காய்ச்சினா இருக்குது. அந்த மாதிரி ஒரு மரத்தை நம்ம நடுறோன்னா அந்த மரம் நல்ல கனிகளை தருவதாக இருக்கணும். அதுதான் அதுக்கு நல்ல பண்பா. அப்படியானா ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொன்னாலே நல்ல பண்புகளை உடையவர்களாக நாம் முதல்ல இருக்கணும். நீ என்னன்னா சாட்சி சொல்லிட்டு போங்க, என்னன்னா சொல்லுங்கள், என்னன்னா பக்தியாக இருங்க, என்னன்னா பைபிள் வசனம் எது வேணும் எதை கேட்டாலும் நான் உடனே ஒருத்தரை கேட்பேன். எனக்கு பைபிள் வசனம் தெரிலனா எனக்கு எல்லாம் அவசரத்துக்கு நான் கேட்பேன். ஒருத்தரை என்னை விட ஒருத்தர் கேட்குறாரு, அந்த மாதிரி நான் அவசரத்துக்கு கேட்பேன். இந்த மாதிரி பைபிள் வசனம்லாம் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருங்க. முதல்ல நல்ல பண்புகளை முதல்ல வளர்த்துக்குங்க. நான் உண்மையாக கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் நல்ல பண்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த பண்புகள் அப்படின்னு சொன்னால் என்னன்னா நல்ல செயல் செய்தல், அதுதான் பண்பு. நல்ல செயல்களை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்ன பாருங்கள், அந்த பஸ்ஸில் அந்த 2 பேர், நீங்கள் என்ன தான் வெள்ளைப்படவை கட்டின்னு வந்தாலும் சரி, நீங்கள் வெள்ளைப்படவை கட்டாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் கழுத்தில் சிலுவை போட்டிருந்தாலும் சரி, போடாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்தவங்க தான்ட்டு காட்டினாலும் சரி, காட்டுக்காமல் போனாலும் சரி, கையில் பட்டயத்தை எடுத்துன்னு போனாலும் சரி, எடுத்துன்னு போகலனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் உதவி செஞ்சுருங்க. உடனே உதவி செய்யுங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணுமா வேணாவ செய்யணும். அவங்க செய்யவே இல்லை. என்ன காரணம்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பெருமை, எங்களுக்கு பைபிள் வசனம்லாம் தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். தயவுசெய்து அப்படி யாருன்னா நினச்சிங்கன்னா, இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த பைபிள் இருக்கிற அத்தனை வசனம் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் சூப்பராக தெரியும், நான் மெசேஜெல்லாம் சூப்பராக எல்லாம் சொல்லாதீங்க. ஒன்றும் கிடையாது. நம்மெல்லாம் 0, ஒன்றும் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நல்ல செயல்களை செய்வது கிறிஸ்தவர்களுடைய நல்ல பண்பு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பண்புகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்படுத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தமா. ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாலே உண்மை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அதே நேரத்தில் பண்படுத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் இருக்குதான். ஒரு பெண்ணாக இருந்தால் பண்படுத்தப்பட்டவள் அப்படின்னு அர்த்தமா. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் பண்படுத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தமா. ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தால் பண்படுத்தப்பட்டவள் அப்படின்னு அர்த்தமா. இதெல்லாம் அவர் சொல்லிகிட்டே வர்றாரு. சொல்லும் பொழுது 3 காரியங்களை தனித்து அவர் சொல்கிறார். அந்த 3 காரியங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிடுறேன், பயப்படாதீங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும். 1, பாவத்தை குறித்த உணர்வை பெற்றிருங்கள். யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்ல விரும்புகிறேன். ஈவன் நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும் சரி, நாமெல்லாம் ரொம்ப ஐயோ அப்படின்ட்டு போய் கீழே விடுறோம். அந்த மாதிரி ஆளாக கூட இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், அவர்கள் பாவத்தை குறித்த உணர்வை பெற்றிருக்க வேண்டும். நம்பர் 1. அதில் குறிப்பாக என்னன்னா, அந்த உடனடியாக அதை சரி செய்து கொள்ள வேண்டுமா. பாவம் நான் பாவி தான் அப்படின்னு எனக்கு தெரியுது, நான் செய்கிற செயல்கள் எல்லாம் என்னுடைய பாவத்தை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கினா உடனே அதை சரி செஞ்சுட்டோம்மா. அதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது தப்பு, இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியே சரி செய்து விட வேண்டும். அதுக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அதில் ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு நம்ம என்னெல்லாம் பேர்லாம் வைக்கிறோம், கெட்டகுமாரன் பேர் வைக்கிறோம், இளையகுமாரன் பேர் வைக்கிறோம், மனம் திரும்பிய மைந்தன் பேர் வைக்கிறோம், எப்படியே பேர் வைக்கிறோம். இருக்கட்டும், அவன் எவனோ ஒருத்தர் இருக்கிறான். அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அவன் என்னமோ செலவு பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்ட பிறகு 15-17 பாருங்கள். புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். முதல்ல அவன் முடிவு பண்ணிட்டான், நான் தப்பு தான் பண்ணிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டான், தன்னை குறித்து புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு பன்றிக்கு வைக்கிற தவிட்டினுடைய சாப்பாடு கூட எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்போ நான் பண்ணதெல்லாம் தப்பு, எங்கள் அப்பா கிட்ட சொத்து பிரிச்சதெல்லாம் தப்பு, எல்லாவற்றையும் அவன் புரிந்து கொள்கிறான். தன்னுடைய பாவத்தை குறித்து அவனுக்கு உணர்வு வந்து விடுகிறது. உடனே சரி செய்கிறான் பாருங்க. அடுத்த வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் அப்படின்றான். உடனே போகிறான். அதுதான் முக்கியமானது. நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிடம் பாவம் செய்தேன்,
இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் அப்படின்னு சொல்லிட்டான். சரி செய்கிறான் பாருங்க, சரி செய்கிறான். இவன் இப்படி சரி செய்கிறான் அப்படின்றது இவங்க அப்பாவுக்கு தெரியுமானா தெரியாது. இவன் வந்த பிறகு ஓடி வந்த கழுத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கின்னு முத்தமிடுவார் அவங்க அப்பான்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது அவனுக்கு. அவன் உடனே சரி செய்கிறான் பாருங்க. நான் உடனே எங்கள் அப்பா கிட்ட போவேன்ட்டு முடிவு எடுத்துட்டான் பாருங்க. எங்கள் அப்பா கிட்ட வந்து போன எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, எனக்கு சாப்பாடு இல்லை. அப்போ நான் பண்ண தப்பு என்ன, நான் பண்ண பாவம் என்ன, எங்கள் அப்பா கிட்ட சொத்தை நான் பிரிச்சது தப்பு, அதை எடுத்துன்னு போயிட்டு நான் தவறாக செலவு பண்ணது தவறு, பாவம் அப்படின்றது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். புரிஞ்சுன்னு இப்போ என்ன சொல்கிறான், உடனடியாக என்ன செயல்படுறான், சரி செய்கிறான். உடனே நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன்னு முடிவு எடுக்கிறான். அதுதான் அவர் முதல்ல சொல்கிறது, நான் பாவத்தை குறித்த உணர்வை பெற்றிருங்கள், உடனடியாக அதை சரி பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. நாம் எல்லாம் பாவிகள் தான். நான் அதுதான் முதல்ல சொன்னேன், அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஆனால் நாம் எதை செய்கிறோமோ நமக்கு தெரிஞ்சிச்சு இது தப்பு தான், இது பாவம் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக அதை சரி செய்து விட வேண்டும். அதுதான் முக்கியமானது. அது உடனே சரி செஞ்சிடும். செய்வோமா நம்ம பாவம்? ஆமாம், பலவீனம், மனுஷி நம்ம அப்படி தான் பாவம் தான் செஞ்சிடுவோம். ஆனால் அதை உடனடியாக சரி செய்து வரதான் மனிதன், மனுஷி. அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய பரிசுத்தத்தின் மீது பார்வை வையுங்கள் அப்படின்னு சொல்லிடுது. ரெண்டாவது, ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் மேலே பார்வை வச்சுருங்க. ஏன்னா நான் பாவின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, உடனடியாக சரி செய்கிறீங்க, திரும்பவும் நான் அதில் விழுந்துக்கினே இல்லாதபடிக்கு இருக்கணும்னா கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, அவருடைய பரிசுத்தத்தின் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்றாங்க. 2 நாளாகவும் 15வது அதிகாரமும் 16வது அதிகாரமும் அது முழுக்க நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, தயவுசெய்து வாசிங்க. அதில் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆசா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறான். அவனுக்கு என்ன சொல்லியிருப்பார், அவன் அந்த ராஜாவை நோக்கி, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார், அவரை விட்டுவிடுவீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதுதான் உண்மை. நாம் கடவுளை பிடிச்சிக்கிட்டோம்னா, பற்றி பிடித்து கொண்டோமே ஆனால் கடவுள் நம்ம கூட இருப்பார். நாம் அவரை விட்டுட்டோம்னா அவர் நம்ம விட்டுடுவார். அதுதான் உண்மை. அவர் நம்மளை விட்டுடுவார். நாம் என்ன நினச்சினுக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்லிட்டா நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா, நாம் ஆண்டவரேன்னு சொல்லிக்கினே இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம கூடயே இருப்பாருன்னு நாம் நினச்சினுக்கிறோம். தப்பு. முதல்ல நீங்கள் அவர் உண்மையாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, உண்மையாக நீங்கள் அவர் உண்மையாக பிடித்து கொண்டீர்களானால் அவர் உங்கள் கூட இருப்பார் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவர் சொன்ன உடனே கடைசியாக பார்த்தீங்கன்னா 17வது வசனம் பாருங்களேன். அதில் கடைசியாக 15ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம், மேடைகளோ இஸ்ரவேலிருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்கள் எல்லாம் உத்தமமாக இருந்தது. ஆசாவினுடைய இருதயம் கடவுளுக்கு முன்னால் உத்தமமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேசத்தில் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசா அரசாண்ட 30ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது. 16வது வசன அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதையெல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டாந்து வச்சானோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டானா. அதை 16வது அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதை 2வது வசனம் பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி, எனக்கு உமக்கும் உன் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் என் தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்குறான். அவன் கொடுத்த பிறகு அவனுக்கு என்ன நடக்குதுன்றத 16வது வசனத்தில் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்துங்க. அவனுக்கு என்ன நடந்தது பார்த்தீங்களா? அதனால் தேவனுடைய பரிசுத்தத்தின் மீது பார்வை முதல்ல வச்சிங்கன்னா கடவுள் உங்கள் கூட இருப்பார். அவர் குறித்து நீங்கள் யோசித்தீங்கன்னா அவர் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுடுவார். அதுதான் 16ஆம் அதிகாரம் அதுதான் சொல்லுது. 15ஆம் அதிகாரம் தான் சொல்லுது, நீங்கள் அவர் கூட இருந்தீங்கன்னா அவர் உங்கள் கூட இருப்பார். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2வது விஷயம். 3வது, பாவத்தோடு இடைபெடாமல் இருக்கிற ஒரு செயல் திட்டத்தை அறிக்கையிடுங்கள் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கு என்னன்னா, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுது.
இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் சாதாரணமாக சொல்லுங்கள், நல்லா தெரிஞ்சது சொல்லுங்கள் பார்க்கலாம். பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் ஒருத்தன், இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்யா அப்படின்னு சொன்னவன் நல்லா அழகாக சொன்னால் சகையை சொல்லலாம். லூக்காவில் இல்லை சொல்லலாம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான், ஐயா நான் சம்பாரிச்சதெல்லாம் தப்பாக தான் சம்பாரித்தேன். அதுதான் அதில் அடக்கம் அதுதான். நான் தப்பாக தான் சம்பாரிச்சிருக்கிறேன். நான் வாங்கின அந்த வரி இதெல்லாம் கொஞ்சம் தவறுகள் உள்ளே தான் இருக்குது. அதனால் அதை பாதி நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேயா. இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு செயல் திட்டத்தை அறிக்கை செய்து அதனுடைய பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்கிறான். அதனுடைய பொறுப்பை தான் ஏற்றுக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறான், அந்த பொறுப்பு என்ன ஏற்றுனா, பாதி நான் ஏழை கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், நான் யாரிடத்துலையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் அதை என்ன பண்ணிடுறேன், நான் நாளத்தனியாக திருப்பி கொடுத்துட்றேன். அந்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் நம்ம முதல்ல 3 காரியங்களை முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது. ஒன்று, அந்த இளையகுமாரன் மாதிரி உடனடியாக நம்முடைய பாவத்தை குறித்து உணர்வு பெற்றிருந்து அதை உடனடியாக சரி பண்ணிடணும். உடனே எழுந்தான், பாவம்னு தெரிஞ்சிச்சு, நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுது, எங்கள் அப்பா கிட்ட இந்த சொத்தை பிரிச்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான், அதை எடுத்துகிட்டு போய் தவறாக செலவு பண்ணேன்னு புரிஞ்சுக்கிட்டான், அது நிமித்தமாக பன்றிக்கு கொடுக்குற சாப்பாடு கூட எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட சாப்பாடு நிறைய இருக்குது, வேலைக்காரனுக்கு கூட சாப்பாடு இருக்குது, நான் போவேன். நான் உடனடியாக அவன் முடிவு எடுத்துட்டான், சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டான். நான் எங்கள் அப்பா கிட்ட போவேன் நான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டான். அவங்க போய் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான் அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க, நீங்கள் படிங்க. சொல்ல விட்டாரா அப்படின்றா படிங்க. அவன் உடனடியாக செயல்பட்டான். அந்த மாதிரி நாம் செயல்படுறோமா? நம்முடைய பாவத்தை குறித்து கொஞ்சம் என்ன யோசனை பண்ணுறோமா? அதுதான் முதல்ல அந்த ஸ்டீவன்சன் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நம்முடைய ஹார்ட்டை பரிசுத்தம், கையை சுத்தம் பண்ணுன்னா கையை மட்டும் சுத்தம் பண்ண சொல்ல, உங்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ணிக்கிங்க அப்படின்றார். உங்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ணிக்கிங்க, உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி சுத்தம் பண்ணணுமா? பாவத்தை குறித்த உணர்வை பெற்றிருங்கள், உடனடியாக அதை சரி பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, தேவனுடைய பரிசுத்தத்தின் மீது பார்வை வையுங்க. கடவுள் உடனே நான் மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு, நான் மறுபடியும் விழுந்து போகாமல் இருப்பதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு அவருடைய பரிசுத்தத்தின் மீது பார்வை வையுங்க. அங்கே வச்சுக்கிட்டே இருங்க. அங்கே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பாவத்திற்குள்ளார விட மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே நீங்கள் அவர் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவர் உங்களை பிடிச்சிக்கிட்டுவார், நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். அதுதான் 15ஆம் அதிகாரமோ 16ஆம் அதிகாரமோ சொல்லுகிறது 2 நாளாகமத்தில். அதன் பிறகு ஒரு செயல் திட்டத்தை அறிக்கை செய்யுங்கள், அதில் அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. சகை மாதிரி, ஐயா நான் கொடுத்துட்றேன், ஐயா நான் சம்பாரிச்சதெல்லாம் என்னென்னமோ அநியாயமாக சம்பாரிச்சிட்டேன், சரியா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம். பாவத்தை குறித்த உணர்வை நாங்கள் பெற்றிருக்க, அதை நாங்கள் உடனடியாக சரி செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு உம்முடைய பரிசுத்தத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன செய்வீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உம்மை பற்றி கொண்டா நீர் எங்களை பற்றி கொள்வீர், நாங்கள் உம்மை கைவிட்டா நீர் எங்களை விட்டு விடுவீர் என்ற உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசாவின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, பாவத்தோடு கூட இடவிடாமல் இருக்க, ஒரு செயல் திட்டத்தை அறிக்கை செய்ய, அது மாத்திரமல்ல பொறுப்பை ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உண்மையாகவே நான் பாதி ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் ஆண்டவரே, நான் நாளத்தனியாக திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டதை போல நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் அந்த பொறுப்புகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் சும்மா எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு இருந்தால் இந்த உலகத்தில் நீர் எங்களை கைவிட்டு விடுவீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாங்கள் பெருமை பாராட்டி விடாதபடிக்கு உண்மையை நாங்கள் மையமாக வைத்து நீர் எங்களுக்கு என்ன கற்றுத்தருகிறீரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய மாத்திரம் எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சரீரத்தை, எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சுத்திகரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயத்தை சுத்திகரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.